வந்தீரே கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 சோத்திரமே 10,000 சோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 சோத்திரமே 10,000 சோத்திரமே. முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே. முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 சோத்திரமே 10,000 சோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே எல்லா வாதைகள் நீங்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே எல்லா வாதைகள் நீங்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி சோத்திரமே. என் அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 சோத்திரமே 10,000 சோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக
அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்காத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேச முடியாது. நம்ம எல்லாரும் கண்கள் மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று நாம் கேட்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நான் அழுவதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ. ஆமென். தினம் காப்பவரே, பரிசுத்த பிதாவே, நீர் எங்களை காண்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலையில் எங்களுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையை நீர் எங்களோடு கூட பேசும். உன் நாமத்துக்கே மகிமை வரப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய ஆதாரமாக ஒரே ஒரு வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லேலூயா. இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். When he was dying, he said, may the Lord see and avenge, அல்லது revenge. அவன் சாகும்போது ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தர் பார்ப்பார், கேட்பார். கேட்பார்னா பழி வாங்குவார், ரிவெஞ்ச் எடுப்பார். பார்ப்பார், அவர் கண்ணோக்கி என்ன பண்ணுவார்? பார்ப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பார்ப்பார், அவர் கேட்பார். இன்றைக்கு செய்தியின் தலைப்புனது அவர் பார்ப்பார், கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நல்லா அதை வசனத்தை வாசிக்கும்போது, அப்படியே யோய்தா அவனுடைய தகப்பனாகி யோய்தா அப்படியே அவனுடைய தகப்பனாகி யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரன் என்ன பண்ணானா? கொன்று போட்டான். யோய்தான்னா யாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுதா? யோய்தான்னா ஒரு ஆசாரியன். ஆசாரியனுடைய குமாரன் பெயர் தான் என்னது? சகரியா. அந்த ஆசாரியனுடைய குமாரன் பேர் சகரியா. யோய்தாவின் குமாரனான இந்த 20ஆம் வசனம் சொல்லிட்டு பாருங்க. தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல்
இறங்கினதினால் அவன் எச்சரிக்கிறான். நீங்கள் ஆண்டவருடைய கற்பனையை மீறுறீங்க, நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, சித்தி பெற மாட்டீருங்க. நீங்கள் கர்த்தரை விட்டதுனால உங்களை அவர் என்ன பண்ணுவார், கைவிடுவார். இந்த வார்த்தையை சொன்னதுனால அந்த ராஜாவுக்கு கோபம் மூண்டு அவன் என்ன பண்ணிட்டான், கொன்று போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம அந்த வசனம் சொல்லுகிறது, யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகி யோவாஸ் என்ன பண்ண நினையாமல் போயிட்டான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யாராவது ஒருவர் நமக்கு நன்மை செய்திருந்தால் அதை என்றைக்கும் நாம் மறக்கவே கூடாது. அந்த நன்மையை நாம் என்ன பண்ணோம், நினைத்து பார்க்க வேண்டும். இந்த யோவாஸ் அவன் ராஜாவாயிட்டான். அவனுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு நீங்கள் இந்த முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்களான்னு நல்லா தெரியும். இந்த யோவாஸ் யார் என்றால் யோசபாத், எல்லாருக்கும் தெரியல, ராஜா. யோசபாத்தின் நாட்களில் அவன் ரொம்ப ஆண்டவருக்காக ரொம்ப பிரியமாக வாழ்ந்தான், கர்த்தருக்காக பயந்துருந்தான். அவன் ஆண்டவருடைய வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் நாட்களில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். அந்த யோசபாத்தினுடைய குமாரன் யாருன்னா யோராம். இந்த யோராமுக்கு என்ன பண்ணுறான்னா, ஆகாபின் குமாரத்தி ஆகிய அத்தாலியால் என்ன பண்ணுறான், மனம் பிடிக்கிறான். உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது தான். அப்போ யோசபாத்தினுடைய குமாரன் பேர்னா யோராம். யோராமுக்கு மனைவி யார், ஆகாபின் குமாரத்தி ஆகிய அத்தாலியால். இந்த யோராமுக்கு பிறந்தவன் யாருனாக்கா எங்கே அகசியா. அவன் பேர் என்னது, அகசியா. இந்த அகசியா கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஏன் அப்படி செய்தான்னா, தன்னுடைய தாயாகிய அத்தாலியால் என்ன பண்ணுறான், நல்லதை சொல்லி கொடுக்கல. அவன் கேடுகிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தான் அகசியா. அதனால் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் பொல்லாப்பானதை செய்ததுனால எகு அவன் என்ன பண்ணுறான், கொன்று போடுறான். இதெல்லாம் அங்கே சரித்திரம் சொல்லுது. எகு அவனை கொன்று போடும்போது அதற்கு பிறகு ராஜாவாக இருக்கிறதுக்கு யாருமே யூதாவில் இல்லை. எகு கொன்று போடப்பட்டான். எகு அந்த அகசியாவை கொன்று போட்டான். அதுக்கு பிறகு யாரும் ராஜா இல்லாததுனால அந்த அத்தாலியால் என்ன பண்ணுறா, ராஜாவாயிடுறான். அவள் தான் ராஜாத்தி ஆயிட்டான். இந்த யூதா கோத்திரத்துக்கு ராஜாத்தியாக அத்தாலியால் எத்தனை வருஷம் இருக்குன்னா 6 வருஷம் இருக்கிறான். அவள் அந்த பட்டத்துக்கு வந்த உடனே ஒரு ஆர்டர் போடுறா, ஒரு சட்டம் ஏற்றுறா. என்ன சட்டம்னா, இந்த தேசத்தில் ராஜகுமாரர் யாருமே என்ன பண்ணக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொண்டு போட்டுருங்கடான்றா. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், தாவீதின் சந்ததியில் ஒரு சந்ததி என்ன பண்ணும், ஒரு கொம்பு இருக்கும் அந்த யூதா கோத்திரத்தில் அப்படின்னா ஆண்டவர் தாவீதுக்கு தாவீதின் சந்ததியில் தான் அந்த யூதா கோத்திரத்தை 12 கோத்திரம், ஒரு கோத்திரத்தை மட்டும் யூதா கோத்திரத்தை தனியாக பிரிச்சிட்டாரு, மீதியே இஸ்ரவேல் ஜனங்களாக மாறிட்டாங்க. சரி, அந்த சப்ஜெக்ட் இப்போ போனாக்கா ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த யூதா கோத்திரத்தில் ஒரு ராஜ வம்சத்தில் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தாலி என்ன பண்ணா, எல்லாரையும் கொன்று போடுகிறாள். அந்த நேரத்தில் இந்த அகசியாவினுடைய சகோதரி, அவள் பேர் என்னன்னா யோசேபியால். நான் சுருக்கமாக அவங்க சொல்கிறேன். இந்த யோசேபியாளுடைய கணவர் பேர் தான் யாருன்னா ஆசாரியனாகி யோய்தா. இவங்க 2 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த அகசியாவுக்கு ஒரு சின்ன குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய என்ன பண்ணுவா, இந்த அத்தாலி என்ன பண்ணுவா, கொன்னுடுவான்னு சொல்லிட்டு இந்த அத்தை தானே அவா, அத்தைக்காரி என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ணுறா, ஆலயத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறா, ஒழிச்சு வைக்கிறா. எவ்வளோ காலம் ஒழிச்சு வச்சான்னா 6 வருஷம் ஒழிச்சு வச்சான். எத்தனை வருஷம்,
இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. நீங்கள் போய் இப்போ வாசித்தீங்கலாம் தெரியும். 6 வருஷம் ஒழிச்சு வச்சுட்டு அத்தாலியால் 6 வருஷம் அவள் என்ன பண்ணுறா? ராஜ்யபாரம் பண்ணின்னுக்கிறா. அவள் பயங்கரமான அரக்கி. அவர் ராஜ்யபாரம் பண்ணின்னு இருக்கும்போது இந்த யோய்தா இந்த யோவாசை எடுத்து போய் ஆலயத்தில் என்ன பண்ணுறான்? ஒழித்து வைத்து 6 வயதுக்கு அப்புறம் 7ஆம் வயது வரும்போது அவனை என்ன பண்ணுறான்னா இந்த யோய்தா ராஜாவாக பட்டம் ஏற்றுகிறான். அதனால தான் இங்கே சொல்லப்படுறது. நீங்கள் 24 1ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? சிபியால் ரைட். இப்போ எத்தனை வயசில் ஒரு யோவாஸ் என்ன பண்ணார்? ராஜா பண்ணார் 7 வயசு. 7 வயசில் எதுனா தெரியுமா? 7 வயசு குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் எல்லாவற்றையும் யோய்தா தான், ஆசாரியனாகி யோய்தா தான் என்ன பண்ணுறாரு? அவர் செய்து கொண்டு வருகிறார். அவனுக்காக எல்லாத்தையும் செய்து அத்தாலியால் என்ன பண்ணுறா? ஐயோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, துரோகம் 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 அவனு கத்துறா. அவளை கொன்று போடுறாங்க. அல்லேலூயா. இது ஒரு சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், இந்த யோய்தா அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் இந்த 24 15 16 வாசித்தீங்களா? யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடினால் அவனை தாவீது நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த யோய்தா எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்? 130 வயசு வரைக்கும் இருந்தார். இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தார். தேவனுக்காக, தேவனுடைய ஆலயத்துக்காக அவர் நன்மையை செய்து கொண்டிருந்தார். அதனால தான் அவர் 130 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து இந்த ராஜ்யபாரம், அந்த யோய்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த யோவாஸ் செம்மையானதையே செய்திருந்தான். நல்ல ஒரு ராஜாவாக தான் இருந்தான். ஆனால் அந்த யோய்தா மரணம் அடைந்த பிறகு அவன் என்ன செய்தானா? 18ஆம் வசனத்தில் அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம். இந்த யோய்தா மரணம் அடைந்த பிறகு இந்த யோவாஸ் ராஜா என்ன பண்ணுறான்னா, அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு மனம் போல அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். கர்த்தரை விட்டுட்டு பொல்லாப்பு செய்ய ஆரம்பித்தான். இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தேவனுடைய ஆவியானவர் அவனோடு கூட பேசி அவனை என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார். அந்த யோவாசை போய் எச்சரிக்கிறான். சகரியா தேவனுடைய ஆவினால் நிரப்பட்ட யோய்தாவினுடைய குமாரனாகிய சகரியாவின் மேலே தேவனுடைய ஆவி வந்தது. அவன் போய் என்ன பண்ணுறான்? எச்சரிக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய கட்டளை கற்பனை என்ன பண்ணிட்டீங்க? மீறுகிறது என்ன? நீங்கள் சித்தி பெற மாட்டீங்க. இப்படியே போனாக்கா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? கைவிடுவார்னு சொன்னால், இந்த ஆத்திரம் தாங்க முடியாத இந்த யோவாஸ் என்ன பண்ணுறான்? அவனை ஆலயத்தில் வச்சு என்ன பண்ணுறான்? அவனை கல்லெறிந்து, அதுவும் கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அவன் ராஜாவான் எங்கேருந்து? ஆலயத்தில் காப்பாற்றப்பட்டான். அதே ஆலயத்தில் கல்லெறிஞ்சு கொன்று ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணான்? கொன்று போட்டான். அவன் சாகும்போது, அதனால தான் இங்கே சொல்லப்படுது, அவன் சாகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் பார்ப்பார் கேட்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நன்மை செய்தால் அவங்களுக்கு நம்ம ஒரு நாளும் தீமை செய்யவே கூடாது. அந்த நன்மையை நினைத்து பார்க்க வேண்டும், நினையாமற் போகக்கூடாது. இந்த யோவாஸ் அவனுடைய தகப்பனாகி யோய்தா செய்த நன்மையெல்லாம் என்ன பண்ணிட்டான்? நினையாமற் போயிட்டு அவனுடைய குமாரனை கல்லெறிஞ்சு என்ன பண்ணான்? சாகடிச்சு போட்டான். அவன் சாகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் பழி வாங்குவார். கேட்பார்னா பழி வாங்குவார்.
தேவன் நிச்சயமாகவே அவர் ஒரு செத்துப்போன ஒரு தெய்வம் அல்ல, அவர் உயிருள்ள தேவன். உன்னை யார் யார் ஏமாத்துறானோ, யார் யார் உனக்கு விரோதமாக செயல்படுறானோ கர்த்தர் பார்ப்பார், கேட்பார், பழி வாங்குவார். பழி வாங்குதல் அவருக்குரியது. நம்ம யாருக்கிட்டையும் போய் சண்டைக்கு நிற்கணும் அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு மட்டும் உண்மையாக நம்ம இருந்தோம்னா போதும், அவர் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தர் பார்ப்பார் கேட்பார்னு சொல்லிட்டு அவன் மரித்து போனான். மறு வருஷத்திலே அங்கே சொல்லப்படுது பாருங்க, மறு வருஷத்தில் சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவில் எருசலேமில் வந்தது. அவங்க பிரபுக்களை அழித்து கொள்ளையிட்ட எல்லா உடைமைகளையும் அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யோவாசை என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் யோவாசுக்கு என்ன பண்ணாங்களா, தண்டனை செய்தார்கள். இந்த 24 வசனத்தில் கடைசி பாகம் சொல்லுது பாரு, அவர்கள் யோவாசுக்கு என்ன பண்ணாங்களா, தண்டனை செய்தார்கள். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். அவங்க புறப்பட்டு போன பிறகு அவங்க ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஆசாரியனாகி யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையில் அவன் என்ன பண்ணாங்களாம், கொன்று போட்டார்கள். அவன் என்ன பண்ணான், செத்து போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. தாவீதை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீது ரொம்ப அருமையான அவனுடைய குணாதிசயங்களை படிக்கும்போது நம்முடைய இருதயம் அப்படியே அனல் கொள்ளும். காலையில் கூட அவனை பற்றி தியானம் செய்யணும் வந்தோம். சவுல் அவன் என்ன பண்ணுறான், கொல்லும்படியாக அநேக காரியங்களை செய்து கொண்டு வரான். நீங்கள் ஒன்று சாமுவேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17-24 அதிகாரத்தில் 17 வசனத்தில் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அல்லேலூயா. அவன் சொல்கிறான் 20 வசனம், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்று நான் அறிவேன். அப்போ எனக்கு ஒரு ஆணையிட்டு கொடு. இப்போது நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவது இல்லை என்றும் கர்த்தர் பேர் எனக்கு என்ன பண்ண ஆணையிட்டு கொடுன்றான். அதுக்கு முன்னாடி யோனத்தானும் அப்படி தான் கேட்குறான், தாவீதே நீ என்ன பண்ணுவ, ராஜாவாக இருப்ப, நான் 2வதாக இருக்கிறேன், என் குடும்பத்தை வேறு அறுப்பதில்லை என்று எனக்கு என்ன பண்ணு, ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுன்றான். ஆனால் யோனத்தான் தாவீதுக்கு நன்மை செய்தானே இல்லையா? ஆமென், அல்லேலூயா. யோனத்தான் தாவீதை எப்படி நேசித்தானா, உயிரை போல நேசித்தான். அவன் ஆத்மாவை என்ன பண்ணான், ஒன்றை அணிஞ்சு போச்சு. அவன் ராஜகுமாரன், தாவீது ஒரு சாதாரண அவன் தாவீது சொல்கிறான் பாருங்க, ஒரு செத்த நாயை ராஜா, இவ்வளோ பெரிய ராஜா என்ன பண்ணுறீங்க, ஒரு தெல்லு பூச்சை வேட்டையாடுறீங்களே அப்படின்றான். ஆனால் எத்தனையோ முறை தாவீது கையில் சவுலை தாவீது கையில் ஒப்பு கொடுக்குறார் ஆண்டவர். ஆனால் தாவீது என்ன பண்ணல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போடுவதில்லை. தாவீது கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு குணம்னா, எனக்கு அவன் நன்மை செய்துட்டார். அவன் புள்ள யோனத்தான் எவ்வளோ நன்மை செய்தான். என்ன, ஒரு ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக என்னை சிநேகித்தான். ஆனால் இன்னைக்கு தாவீது ராஜாவாயிட்டான். ராஜாவாயிட்ட உடனே மறந்துட்டானா, சவுல் குடும்பத்தை மறந்துட்டானா? அவன் சொல்கிறான் பாருங்க, சவுலின் குடும்பத்தில் யாராவது இருக்கிறானா தேடுங்க அப்படின்றான். அப்போ தேடி பார்த்தாங்கலாம், அங்கே ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. யார் தெரியுமா? 2 காலம் உடம்பமாக கிடக்கிற மேவி போசேத் என்கிறதான யோனத்தானுடைய குமாரன். அவனை போய் அழைத்து கொண்டு வாங்கன்றான். அவனை அழைத்து கொண்டு வந்த உடனே அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான் பாருங்க. உன்னுடைய
தகப்பனுடைய எல்லா சொத்துக்கும் உனக்கு கொடுங்க. இவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் எங்கே சாப்பிட்ணும்? அரண்மனையில் தான் அவன் சாப்பிட்ணும். ராஜாக்கள் போஜனத்தை தான் அவன் சாப்பிட்ணும். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு குணசாலி தான் யார்? தாவீது. அல்லேலூயா. ஆனால் செய்த நன்மையை நம்ம என்ன பண்ணோம்? நினச்சி பார்க்கணும். ஒருவேளை நமக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனை வந்திருக்கலாம், அதனால் அவங்கள நம்ம வெறுத்துடக்கூடாது. அந்த நன்மையை நம்ம என்ன பண்ணோம்? நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தாவீது பாருங்கள், இப்போ ராஜாவாயிட்டான். இனிமேல் சவுல் குடும்பத்தை பற்றி நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சவுல் குடும்பத்தை நினச்சி யாருக்காவது என்ன பண்ணோம்? அவன் குடும்பத்தில் நன்மை செய்யணும். மேவி போசத்தை கொண்டு வந்து அவனுக்கு எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அவனை ராஜ அரண்மனையில் வைத்து அவனை போஷித்தான். அல்லேலூயா. செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே. செய்த நன்மை நினைத்து துதித்து பாடி மகிழ்வே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த யோவாஸ் அவன் நினையாமல் அவன் போனதுனால அவன் போயிட்டானா? யோவாஸ் என்ன பண்ணான்? செத்து போனான். அவனை ராஜாவுடைய கல்லறையில் கூட வைக்க முடியல. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவனை எல்லாரும் வெறுத்தாங்க. எல்லாம் அவன் ஊழியக்காரர்களும் என்ன பண்ணாங்க? அவனை கொன்று போட்டாங்க எல்லாம் சேர்ந்து. இவன் ஒரு நன்மைக்கு துரோகம் பண்ணானே இவன் அப்படின்னு அவன் ராஜான்னு கூட நினைக்கல. அவனை எல்லாரும் சேர்ந்து அவன் ஊழியக்காரர்களை கொண்டு போடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நம்ம நினைக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்ப்பார். அதுக்கப்புறம் கேட்பார். அவர் ரிவெஞ்ச் எடுப்பார். அப்போ நம்ம எதை கற்று நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் ஒன்று ஏமாத்துறானா, அதை பற்றி கலங்காத. ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து என்ன பண்ணாத? ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரோ ஒருவர் உண்டு. எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பார்க்காம இருக்கவே மாட்டார், அவர் பார்த்துக்கினே இருக்கிறார். அவர் தூரத்திலிருந்து மனு புத்திரர் என்ன பண்ணுறாராம்? கண்ணோக்கி பார்த்து கொண்டு, அவருடைய கண்கள் எப்போதும், அவருக்கு ஒரு கண் இல்லை, எத்தனை கண்ணு? 7 கண்கள் அவருக்கு. பூமி எங்க அவருடைய கண்கள் என்ன பண்ணது? உலாவிக்கினே இருக்குது. அவர் நல்லோரையும் பார்க்குறாரு, தீயோரையும் பார்க்குறாரு. அதனால் அவர் கண்ணுக்கு தப்பித்து போகலான்னு எவனும் நினைக்கூடாது. அல்லேலூயா. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம ஆராதிக்கிற தேவன், இந்த பூமி எங்கே அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கு. அவருக்கு மறைவாக எங்கெல்லாம் ஓடிலாம் பார்த்தா ஒன்றும் நடக்காது. நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும், ஆழத்தில் போனாலும் அங்கேயும் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? அல்லேலூயா. அதனால் ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், என் தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? பார்ப்பார், கேட்பார். கேட்பார்னாக்கா பழி வாங்குவார். கேட்பார்னா ஏதோ கேட்பாரு அப்படி இல்லை, பழி வாங்குவார். அவன் செய்த துஷ்டதனத்துக்கு, அவன் செய்த அநியாயத்துக்கு கண்டிப்பாக பழி வாங்குவார்.
சவுல் தாவீதுக்கு விரோதமாக அநேக தெல்லு பூச்சியை போல வேட்டையாடுறான். ஆனால் தாவீது ஒரு குற்றத்தையும் செய்யலை. அவனுக்கு நல்லது தான் செய்கிறான். அவன் திரும்பி திரும்பி சொல்கிறான், நான் ஒரு குற்றத்தையும் செய்யலையா, ஏயா என்ன இப்படி என்ன தேடுற, என்னை அழிக்கிறதுக்கு நீ இப்படி கங்கணம் கட்டி திரிகிற, நான் ஒரு செத்த நாய் என்றான், ஒரு தெல்லு பூச்சி என்றான், என்னென்னவோ சொல்லி பார்க்குறான். ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுது, அவன் மேலே வெறி கொண்டு அலையிறான். அப்படியே கடைசியாக அவன் செய்த தப்புதத்துக்கு என்ன கிடச்சிது, பலன் கிடச்சிதா இல்லையா அவனுக்கு? அல்லேலூயா. அவன் யுத்தத்தில் சாகுறான், அவன் பிள்ளைகள்லாம் சாகுது, அவன் குடும்பம் அழிக்கப்படுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருப்பான். அதனால் நம்ம விதைக்கும் போது நன்மையை மாத்திரம் விதைக்க வேண்டும். தாவீது நன்மையை விதைச்சான், அவன் நன்மையை அறுத்தான். ஆமென். அல்லேலூயா. யோவாஸ் என்ன விதைச்சான், தீமையை விதைச்சான், தீமையை என்ன பண்ணான், அறுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் வேதம் திட்டவட்டமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 72 நீங்கள் 12லேருந்து 14 வாசித்தீங்களா, கூப்பிடுகிற எளியவனை அவர் என்ன பண்ணுவார், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் என்ன பண்ணுவார், விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். நம்ம எல்லாருடைய உயிரும், உயிர் தான் ரத்தம். நம்முடைய ரத்தம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்குதா, அருமையாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய, எல்லாவற்றுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டு நாம் தீமையை விட்டு விலகி நம்ம என்ன பண்ணோம், நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இங்கே நம்ம கூப்பிடுகிற எளியவனுடைய சத்தத்தை கர்த்தர் பண்ணுறாரு, கேட்பார். கேட்டு என்ன பண்ணுவார், விடுவிப்பார், அப்புறம் ரட்சிப்பார், அப்புறம் தப்புவிப்பார். அவனுடைய ரத்தம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்குமா, அருமையாக இருக்கும். அப்போ நம்முடைய உயிர் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கும், அருமையானது. ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் தப்புவிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்ம மேல் அவர் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலே என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணார், என்னை பார்த்துக்கினே இருக்கிறார். அவருடைய கண்கள் என் மேலே எப்படி இருக்குது, அவருக்கு மறைவாக எங்கேயும் ஓடவே முடியாது. என்னை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நான் அந்த சிந்தையோடு கூட வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வேதத்தில் நிறைய சொல்லிக்கினே போகலாம். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். உபாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை, நீ கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும், செம்மையும் நன்மையுமா இருக்கிறது என்ன பண்ணோம், செய்வாயாக. அன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு எது நல்லது, எது செம்மைன்றதை பார்த்து நம்ம செய்து கொண்டு போகணும். நம்ம சிந்தைக்கும் நம்முடைய மனசுக்கும் நம்முடைய யோசனைக்கும் வர்றது அதே நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம புத்தி நம்ம யோசனைலாம் என்ன சொல்லணும்னா, அவனுக்கு துரோகம் பண்ணுன்னு தான் சொல்லும். அவங்ககிட்ட நீ என்னதுக்கு பேசுகிற, அவன் இப்படியெல்லாம் பண்ணானே உனக்கு. அல்லேலூயா. அப்படின்னா பாஸ்டர் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? நான் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாளில் கூட எங்களுடைய தம்பி கல்யாணம்,
தம்பி புள்ள கல்யாணம், தம்பிக்கு புள்ள கல்யாணம், தம்பி இல்லை தம்பி பிள்ளைக்கு. அல்லேலூயா. அந்த கல்யாணத்தில் திடீர்னு நான் தான் நடத்தணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. சரி நடத்தினேன். ஆனால் பாருங்கள், எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய சித்தப்பா இந்த சொத்து தகராறுலாம் கொஞ்சம் எங்கள் குடும்பத்துக்கு அவங்க குடும்பம் ரொம்ப காலமாக ஒரு தலைமுறை போயிடுச்சு. அவங்க பேசத்தில் நாங்கள் பேசத்தில் அவங்கள எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் என் மனசில் ரொம்ப நாள் ஏக்கம் இருந்துக்கினே இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் பேரை போட வச்சது நான் தான். அவங்கள கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அங்கே குடும்பமாக எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு அந்த மாங்கல்யத்தை நான் ஜெபம் பண்ணி கொடுத்தேன், நீங்கள் கொடுங்க. அவர் அதிர்ச்சியில் ஆகிட்டார். அப்படி இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. என்ன அந்த குடும்பமே வந்து என்ன ரொம்ப அங்கே அதை பார்க்கும்போது எனக்கு மனம் பூரித்து போச்சு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருந்தது. எங்கள் அண்ணன் தம்பிங்கள்லாம் என்ன ரொம்ப என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நன்மை செய்தவங்களை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அல்லேலூயா. 1000 துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு இருதயத்தில் ஒரு ஏக்கம், அதை செயலில் அன்றைக்கி காட்டி விட்டோம் பாருங்கள், ஒரு சமாதானம் வந்துடுச்சு. ஆமென், அல்லேலூயா. சமாதானம் பண்ணுறவங்க என்ன பண்ணுது, ஒரு தலைமுறை போயிடுச்சு. ஆனால் அடுத்த தலைமுறையில் இன்றைக்கி ஒரு சமாதானத்தை அன்றைக்கி கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது தொடர்ந்து அப்படி நடக்கும். அவங்களுக்காக ஜெபம் பண்ண அவங்க இன்னும் இந்துவாகவே இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து போய் செபிப்போம், காரியங்களை தேவன் கைக்கூடி வரப்படும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம எதை செய்கிறோமோ ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். நம்ம புத்திக்கு, நம்ம யோசனைக்கு, நம்ம சுய புத்திக்கு மேலே நம்ம சாயஞ்சோம்னா ஒருத்தருக்கும் நம்மளால் நன்மை செய்யவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. இந்த சுய புத்தியை தூக்கி தூரம் போட்டு தேவனுடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. சரி, ஒரு அம்மா ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். யாரவா? சூப்பர். நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு என்ன பண்ணா பேர் வச்சா. எந்த சூழ்நிலையில் நம்ம நீங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்து வாசிக்கலாம். எந்த சூழ்நிலைன்னா அங்கே சொல்லப்படுறது, சரி படிக்கணும். ஆதியாகமத்தில் 16ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சுங்க, நான் சொல்லிடுறேன். ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இந்த இது சொல்லுவாங்கள்ல, புள்ளியும் கிளறா தொட்டிலையும் ஆட்டுறான்றாங்களே, அந்த மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுறா, சாராயி ஆபிரகாம்கிட்ட நைஸாக போகிறான். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன பண்ணார், அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன பண்ணான், அவர் பாவம் என்ன பண்ணுறது, நம்ம பொண்டாட்டி சொல்லிட்டாலே சரி செய்வி கொடுத்துட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 10 வருஷம் கானான் தேசத்தில் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்திலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டியாக கொடுத்தார். இப்போ யாரை ஒரு அவருக்கு எத்தனை வயசு இருக்குன்னா ஒரு 85 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடைசி வசனத்தில் வந்து இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாமுக்கு 86 வயசு, 86 வயசுன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு மனைவினுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவர் ஆகார மறுமணியாக என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அதே ஆகார சொல்கிறா, இங்கே 5ஆம் வசனத்தில் கடைசி பாகம் சொல்லுது, கர்த்தர் எனக்கும் உமக்கும்
நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. அதுக்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றால், அப்போ சாராய் அவளை என்ன பண்ணலாம்? கடினமாய் நடத்தினேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதான் நான் சொன்னேன், புள்ளியும் கிள்ளுவா தொட்டிலையும் அங்கேயே கிள்ளி விட்டா. இப்போ குழந்தை என்ன ஆயிடுச்சு? கர்ப்பம் ஆயிட்டா. யார்? எகிப்து ஆகார். சாரால் இல்லை, சாராய்க்கு இப்போ குழந்தை வரல, ஆகாருக்கு குழந்தை கர்ப்பம் ஆயிட்டா. அவன் என்ன பண்ணுறா? கர்ப்பமானவனே தன்னுடைய நாச்சியார் என்ன பண்ணுறா? அற்பமா என்றா. பத்தியா, இது வேஸ்ட்டு, எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு அப்படி அவளுக்குள்ளே ஏதோ சொல்லி உடனே இவளுக்கு கோபம் வந்துடுச்சு. அதை யார்கிட்ட சண்டை போடுறா? போய் புருஷங்கிட்ட தான் சண்டை போடுறா. புருஷங்கிட்ட கர்த்தர் எனக்கும் உனக்கு என்ன பண்ணோம்? நடுன்றீங்க, நீ தண்ணி செஞ்சாத, இதே செஞ்சு போட்டு கர்த்தர் உனக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராகன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம்? ஏம்மா, அவள் உன் கை கீழே இருக்கிறா, நீ என்ன ஒன்றா என்ன பண்ண பண்ணிக்க. அவளை கடினமாக என்ன பண்ணுறா? போட்டு வேலை வாங்கி அவளா என்ன பண்ணுறா? ஐயோ இவளை விட்டா போதும் என்ன பண்ணுறா? ஓடி போகிறான். ஓடி போய் சூருக்கு, அந்த சூருக்கு போகிற வழியில் கர்த்தருடைய தூதனானவன் என்ன பண்ணுறாரு? அவளை சந்தித. அப்போ கேட்குறாரு, ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்ன்னு கர்த்தருடைய தூதன் கேட்குறான். அப்போ அவ சொல்கிறா, நான் என் நாச்சியாரையாகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாலாம். அப்படி கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் இன்றைக்கு என்ன பண்ண? திரும்பி போய் அவள் கையின் கீழ் என்ன பண்ண? அடங்கி இரு என்றார். அப்போ சொல்கிறாரு, உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை அவனுக்கு என்ன பண்ணுங்க? இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்டனாக இருப்பான். எப்படி இருப்பான்? துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக என்ன பண்ணுவான்? யார் தெரியுமா அந்த துஷ்ட மனுஷன்? முஸ்லீம் சந்ததி. முஸ்லீமுக்கு ஆதி தகப்பன் யாருன்னா யார்? இஸ்மாயில்னுவான். அதான் இஸ்மவேல். இந்த இஸ்மவேலுடைய சந்ததி தான் யார்? இன்னைக்கு உலகம் முழுவதும் அவன் பரம்பி இருக்கிறான். இன்றைக்கும் ஈரான் தேசத்தில் அடி பின்றானாக்கா அவன் தான். அல்லேலூயா. அவனை சுற்றி முஸ்லீமுங்க என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம் தேசம் தான். இன்றைக்கி பெரிய பெரிய எண்ணெய் வளம், பெட்ரோல் இல்லை, அங்கே இங்கே ஓடுறோம், நம்ம கேஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவதி போடுறோம். அவனுங்க நாட்டில் தான் என்ன பண்ணுறது? எண்ணெய் வளமே இருக்குது. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், அன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தான் இன்றைக்கி தேசம் நிரம்பி இருக்குது அவங்களால. அவன் இந்த தேசத்தில் குடியிருப்பான், சகோதரர் எல்லாருக்கும் எதிராக என்ன பண்ணுவான்? குடியிருப்பான். இன்றைக்கி அப்படி அவனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கடிச்ச போது தான் ஆகார் சொல்கிறா, நீர் என்னை காண்பவரை கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மை காண்கிற தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம பார்த்து நீ நினச்சிருக்கலாம், ஐயோ என்ன யாருமே என்னை நினச்சி கூட பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. உன்னை நினைப்பதற்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்னை நினைப்பதற்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன். அதனால தான் அங்கே தான் வேதம் அப்படி தான் சொல்லுது. அவருடைய பார்வைக்கு என்ன செம்மையாக இருக்குது, எது நன்மையாக இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணோம்? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் செய்வீங்களா? அல்லேலூயா.
உங்கள் பார்வைக்கு எது நல்லதாக இருக்குது அதை செய்யாதீங்க. அவர் பார்வைக்கு எது நல்லதோ அதை செய்யணும். நம்ம மனசும் மாமிசம் என்ன சொல்லும், நீ அவங்ககிட்ட பேசாத, அவனை அப்படியே வெறுத்துரு, அவன் கூட நீ நிற்காத, அவன் பக்கமே போவாத, அப்படி தான் சொல்லும். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டேன். உன் சத்துரு என்ன பண்ண, சிநேகி. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, ஆகாரம் கொடு. அவன் தாகமாக இருந்தானா கொடு. அப்படி நீ செய்தியானா என்ன நடக்கும், அவன் தலையின் மேலே என்ன பண்ணுற, அக்கினி தழலை குவிப்பாயே. அல்லேலூயா. நம்ம இதை மறந்துடுறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவனை திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். அப்படின்னா நீ எங்கே போகட்டா, எங்கே போக? ஆமாம், நரகத்தில் ஒரு கூக்குரல் கேட்டுக்கினே இருக்குது. என்ன கூக்குரல் தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் தான் வந்துட்டேனே, என் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்களாம் இங்கே வந்துடக்கூடாது. அங்கே கூக்குரல் கேட்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி யார் அங்கே கூக்குரல் சொல்லுறது பாருங்க. ஐஸ்வர்யவானங்க என்ன பண்ணுறான், ஐயோ ஆண்டவரே, நான் தான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், எனக்கு என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், 5 சகோதரர்கள் இருக்காங்களே, அவங்களும் இங்கே வந்துடக்கூடாது. அங்கே கூப்பாடு போடுறானா இல்லையா அவன்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நரகம் பயங்கரமானது. அந்த நரகத்துக்கு நீ நானும் தப்பித்து கொள்ள வேண்டும். அப்படி தப்பித்து கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா, அவர் பார்வைக்கு எது செம்மை எது நன்மைன்னு நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அவ்வளோதான். தாவீது அதை செஞ்சான். அதனால் தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். 1000 தலைமுறை வரைக்கும் நான் உனக்கு இறக்க செய்வேன்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக வாழ்ந்துட்டான்னா அவன் சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒன்று நினச்சிக்கணும், என் கர்த்தர் என்ன என்ன பண்ணுவார், பார்ப்பார். ஆகார் அன்னைக்கு சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அந்த காண்கிற தேவன் தான் இன்னைக்கு அந்த சந்ததி என்ன பண்ணிட்டார், பூமி எங்கும் பரம்ப செய்திருக்கிறார். அவனுங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய செல்வம் கொழித்திருக்குது. அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாருங்க. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அல்லேலூயா. அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்குள்ள எதிராக குடியிருப்பான். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுது. ஆகார் அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணிட்டா, சாராய்கிட்ட போய் என்ன பண்ணிட்டா, அடங்கியிருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அடங்கி இருக்க கற்றுக்கணும், ஆண்டவர்கிட்ட அடங்கி இருக்கணும். நான் ஏன் எனக்குன்னா எனக்கு இல்லாத இது என்ன இருக்குது, நல்ல உடம்புல வலு இருக்குது, பலம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, சொத்து சுகமெல்லாம் இருக்குது, இதை நீ நினைக்காது. வேதம் சொல்லுது, உன் சொத்து சுகத்தை பிரசங்கில 5 அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா, செல்வம் பெருகினால் அது மேலே என்ன பண்ணாதீங்க, உங்கள் கண்ணை வைக்காதீங்க. ரொம்ப அருமையான வசனம் பாருங்கள். அங்கே பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் காண்பதே அன்றி அவர்களுக்கு நிறைய சொத்து இருக்குதுன்னு வச்சுக்க, நிறைய வீடு இருக்குது, நிறைய சொத்து சுகம் நிறைய இருக்குது, கண்ணால் தான் பார்க்க முடியும், அதை தின்ன முடியுமா நம்ம? அல்லேலூயா. ஒரு 10 வீடு இருக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு 10 வீட்லேயும் போய் நீ படுத்து தூங்குவியா? எங்கன்னா ஒரு வீட்டில் தானே படுத்து தூங்க முடியும். அல்லேலூயா.
பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு. ஆமாம், ஒரு சிலருக்கு எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும், நான் ஏன் ஆண்டவர் காரியத்தை செய்யணும், நான் ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், இப்படி இருப்பான். இது நரகத்துக்கு போயிடுவேன். நம்ம ஆண்டவருக்கு அவர் பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? செய்யணும். அதுதான் நம்ம தலை மேலே விழுந்த கடமை. ஆண்டவருக்கு முன்னால் எது நன்மை எது செம்மை என்பதை நம்ம கண்டுபிடிச்சி, ஏன்னா அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி, அவர் பார்ப்பார் கேட்பார். இன்றைக்கி நல்லா இதை மைண்டில் எழுதி வச்சுங்க, என் தேவன் என்னை பார்ப்பார் என்னை கேட்பார். அந்த சகரியா சாகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறோம். When he was dying, he said, may the Lord see and revenge. அவர் பழி வாங்குவார். எனக்கு விரோதமாக ஒருத்தன் எதனா செய்கிறானா, நான் அதை பற்றி நான் கலங்க மாட்டேன். என் தேவன் பழி வாங்குவார். ஆமென். நிச்சயமாக அவர் அதுக்கு நியாயம் தீர்ப்பார். அந்த மாதிரி சிந்தையில் நம்ம வாழ்வோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும், நடந்தாலும் படுத்தாலும், அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அல்லேலூயா.